ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே, நாம் கூடி வருவதிலே எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். ஒரு முறை வின்ஸ்டன் சர்ச்சில், அதாவது 2ஆம் உலகப் போரின் போது யூகே இங்கிலாந்து தேசத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், அவரு கூறியதாக ஒரு கூற்றை நான் படித்தேன். அவர் ஒரு முறை பிபிசி நிறுவனத்துல போய் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ஒரு டாக்ஸில ஏறி போனாராம். டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டாரு, தம்பி, நான் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு 40 மினிட்ஸ் எனக்கு வெயிட் பண்ண முடியுமா? நீ வெயிட் பண்ணீங்கன்னா நான் அப்படியே திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த டாக்ஸி டிரைவருக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னாரு, இல்ல, எங்க பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு பிபிசியில, அதனால அதை கேட்க போனோம், அதனால நான் வெயிட் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவர் அவருக்கு ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், என்னன்னா நம்ம ஸ்பீச்சை கேட்கறதுக்கு இவ்வளவு ஆசையாக ஒரு மனிதன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு அவரு ஒரு 10 பவுண்ட்ஸ் எடுத்து அப்படி கையில நீட்டினாராம். நீட்டின உடனே அவன் சந்தோஷமா வாங்கிட்டு இறங்க போன உடனே, சரி போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னாராம், அதெல்லாம் வேண்டியதில்ல, எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்றேன், நீங்க 10 பவுண்டுக்கு கொடுத்துருக்கீங்க, சர்ச்சில் கேடு கட்டு போட்டோம், நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படி என்று சொன்னாராம். அப்ப அவருடைய நாட்காட்டிலே எழுதியிருக்கும் போது என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒரு பணம் ஒரு மனிதனுடைய காரியத்தை எவ்வளவாய் மாற்றி விட்டது, அவனுடைய பிரின்சிபலே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி அவரு வேடிக்கையாக எழுதினதை, வேடிக்கையான செய்தியை அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதினதாக நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பணம் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது. பணம் 10 செய்யும் என்று சொல்லுகிறார்கள், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் என்று சொல்லுகிறார்கள். பணத்தின் மேல் இருக்கக்கூடிய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதுல ஒரு பணக்காரனை பார்ப்பதற்கும் ஒரு ஏழையை பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் மனிதர்கள் கண்களிலே காணப்படுகிறது. அதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கீழே வேர் பற்றி மேலே கனிகு தரும் வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த கனிதரும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று, ஒரு ஏழைக்கு நாம் எப்படி இறங்குகிறோம், ஏழைக்கு நாம் எப்படி உதவுகிறோம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது ஒரு பணக்காரனும் ஒரு லாசருவும், இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இன்றைக்கு பிபிஎஸ்ல கூட அதே தியான பகுதியை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுல நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 31 வசனத்துல இந்த பகுதி அடங்கி இருக்கிறது. நமக்கு மிகவும் தெரிந்த பகுதி. ஐஸ்வர்யவான் லாசரு கதை நமக்கு ஆண்டவர் உவமையாக சொன்னது. அந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு சில காரியங்களை, ஒரு கணிதரும் வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பு நாம் தலை தாழ்த்தி ஒரு விசை நாம் ஜெபிப்போம். இந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய கிருபை. உடைய பிள்ளைகளாக கூடி வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான தேவன் நீர் என்ற ஆண்டவரே, எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறீர். ஆண்டவரே, நல்ல செய்திகளை சகோதரன் மூலமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, நீர் செயல்படுகிற செயல்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வேதத்தின் வசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற போது எங்கள் வாழ்க்கையை இன்னும் நீர் கூர்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் வாழ்க்கை கணித நிறைந்த வாழ்க்கையாக மாற அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த சொற்ப நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல முதல் ஒரு 19, 20, 21 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து
அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. இன்னும் அவனுடைய முடிவு வரைக்கும் நமக்கு தெரியும். ஒருவன் பரலோகராஜ்யத்திற்கு சென்றான். ஏழையாகிய லாசரு அவன் பாதாளத்திற்கு சென்றான் என்று நாம் படிக்கிறோம். இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து பேசுகிறார் ஆண்டவர், ஏழையை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், இந்த நாளிலே நம்மோடு நாம் வாழுகின்ற இடங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏழையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு கர்சனையோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு 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 காரியத்தை தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். கம்பேஷனேட் மைண்ட் இருக்குதா? மனம் துருக்கம் உள்ள ஒரு ஏழையின் மீது மனதுருகுகிற மனது உன்னிடத்தில் காணப்படுகிறதா என்று ஆண்டவர் நமக்கு கேட்கும் வண்ணமாக இந்த வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அப்படிலாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது நான் 3 விதத்திலே இந்த பகுதியை தியானித்தேன். அதையே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, நான் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் கேள்வி கேட்டு அதற்கே நாம் ஆன்சர் பண்றோம். அதாவது இந்த பகுதியில இந்த ஐஸ்வர்யவானா இருந்தது பாவமா அல்லது ஏழையா இருக்கிறது பாவமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, அதாவது ஐஸ்வர்யம் பெருகினவர்களை குறித்து அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், ஏழையா இருக்கிறவர்களை குறித்து தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்றும் ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருந்திருக்கிறது மக்களுக்கு மத்தியில. அப்பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். ஐஸ்வர்யனாய் இருப்பது பாவமா? இல்ல, ஐஸ்வர்யனா இருப்பது பாவம் அல்ல. நாம் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு கடினமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது 10:25 நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆனா இது comes with the rider. அதாவது ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அதோடு கூட ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய செய்தியும் சேர்ந்தே வருகிறது. ஏன்னா இங்க பாருங்களேன், ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லும் பொழுது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும், அவ்வளவு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாரு. சாத்தியம் அல்லன்னு சொல்லவில்லை, ஆனால் அவ்வளவு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே நாம யோசிக்கணும், ஐஸ்வர்யவானா இருப்பது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்ல. அதுக்கு முந்தின வசனத்திலே நான் வாசிக்கிறோம், மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யமா இருப்பது தப்பு இல்ல, பட் யூ டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த ரிச்சஸ். பணத்துல கொண்டு நம்ம நம்முடைய நம்பிக்கையை போடக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் சொல்ற காரியம். அதனால இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருப்பது பாவம் அல்ல, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பது பாவம். பொதுவா நம்ம அது மனித இயல்பாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதுமே எப்படி பிரிந்து கிடக்கிறதுன்னா, பணக்காரன் ஏழை. ஒரு பணக்கார நாடு ஒரு ஏழை நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு பணக்கார மனிதன் ஒரு ஏழை மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். பல இடங்களிலே அவர்கள் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஏழைகளை பயன்படுத்துகிறார்கள். இது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பணம் என்பது ஒரு பாவம் அல்ல, ஆனால் அந்த பணத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பது பாவம். சிலருக்கு ஒரு சிந்தனையே வந்துவிட்டது, பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்கிற எண்ணம் கூட வந்துவிட்டது. நிறைய பேர் சொல்றாங்க, போதுங்க, பணம் இருந்தா போதுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பணத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கும் வண்ணமாக சொல்லுகிறார். பணம் ஒரு கண்ணி, அதனால நீ எச்சரிக்கும் வண்ணமாக ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் யாரு? வேதத்துல வேற யார் ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க
அப்படின்னு பார்ப்பதற்கு எனக்கு ஒரு ஆசை வந்தது. பார்த்தோம்னா சகைவை பற்றி சொல்லும் போது லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகைவை பற்றி சொல்லும் போது அவனும் ஐஸ்வர்யவான் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் மரித்த பொழுது, அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு யார் சீசர்கள் எல்லாம் ஓடி போய் விட்டார்கள். ஆனால் அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் வந்தார். அந்த மனிதன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன். இந்த அரிமத்தியா ஊரானாகிய மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த. அதனால இன்றைக்கு நாம் உடனே அதாவது பணக்காரர்களை எல்லாம் நாம் பழித்து விட முடியாது. ஆனால் பணத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தங்களை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால பணக்காரனா இருப்பது பாவம் அல்ல, ஐஸ்வர்யவானா இருப்பது பாவம் அல்ல. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பது பாவம். அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பதினால் அவன் மற்றவர்களை குறித்து தன் வாசல் அண்டையிலே கிடக்கக்கூடிய லாசரு போன்றவர்களை எண்ணமற்று அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க தவறி போனதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அந்த அங்க கனி அந்த ஏழைக்கு இறங்குகிற ஒரு அந்த அன்பிலே வேரூன்றி, எபேசியர்ல பவுல அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் அன்பிலே வேரூன்றி அப்படின்னு சொல்றாரு. கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அப்போ இன்றைக்கு கனி கொடுக்கணும் அப்படின்னா அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகும். ஐஸ்வர்யம் இருக்கு இல்லைங்கிறது மாற்று இல்ல. ஆனா வேர் யூ புட் யுவர் ட்ரஸ்ட், நீ அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகி அவருக்குள் வேரூன்றி அவருக்குள் வேறு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி அவருக்குள் வேறு கொள்ளும் பொழுது நாம் இந்த கனி, ஒரு ஏழைக்கு இறங்குகிற ஒரு அன்பை காண்பிக்கிற ஒரு கனியை, அன்பு என்கிற கனியை வெளி காண்பிக்கிற காரியத்தை நம்மால் செய்ய முடியும். அதனால பணக்காரனை இருப்பது பாவம் அல்ல, ஆனால் பணத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயம் பாவமே. அவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனிதர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது ஒட்டகத்தின் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவதற்கு சமானமானவா இருக்கு. அது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் என்று சொல்லுகிறார். இந்த ஏழையை பார்க்கும் பொழுது, இந்த ஏழையா இருக்கிறது பாவமா? ஏழையா இருக்க பாவமா? நிறைய பேர், நான் பழைய கல்லூரியில வேலை செய்த போது என்னுடைய நண்பர்கள் ஒரு நாள், என் நண்பரோடு கூட எங்களுடைய சேர்மன் அவர்களுடைய வீட்டை கடந்து நாங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவரு சொல்லும்போது சொல்றார், இந்த வீட்டுல பிறந்திருக்கலாம் ஐயா, நல்ல பணக்காரனா பிறந்திருந்தா சௌகரியமா இருந்திருக்கலாம், நம்ம ஒரு சாதாரண வீட்டுல பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். சிலருக்கு ஆசை இருக்கிறது. பணக்கார அந்த பணம் வேண்டும், நல்ல வசதியோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஏழையா இருப்பது பாவமா? ஏழையா இருப்பது பாவம் அல்ல. எதனால் ஏழையாகிறோம் என்பது அதை நிர்ணயம் பண்ணுகிறது. எப்படின்னா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த போனவை போலவும் வரும். அப்போ ஏழையா இருப்பது பாவம் இல்ல, ஆனால் நாம் எதனால் ஏழையாகிறோம் என்கிற காரியத்தை குறித்து பாவம் வருகிறது. சோம்பேறித்தனத்தினாலே நாம் ஏழையானோம்னால் அது பாவம். அந்த சோம்பேறித்தனம் பாவம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைப்பது பாவம், சோம்பேறித்தனம் ஒரு பாவம். அதனால சோம்பேறித்தனமும் ஒரு வறுமையை கொண்டு வரக்கூடும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் நாம் சந்தித்த பகுதியிலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஐஸ்வர்யவான் இருந்தான், லாசர் இருந்தான். ஆனால் அவன் இவனுக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. தன் வாசல் அண்டையிலே அவன் நாய் அவனுடைய பருக்களை நக்கிற்று அவன் பேஜன் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள ஆசையா இருந்தான் தான் போட்டிருக்கு. அது கூட அவனுக்கு கிடைக்கல. சோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு இரக்கமற்ற நிலை,
ஒரு கனி இல்லாத நிலை, ஒரு 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 கடினமான இருதயத்தோடு அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அதன் விளைவுதான் அவனுடைய முடிவு இருக்கிறது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவதுன்னா, பணக்காரனாய் இருப்பது பாவம் அல்ல, செல்வ பிரியனாய் ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையே இருக்கிறது பாவம். ஏழையாய் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் அது எதனால் ஏழையானோம், சோம்பேறித்தனத்தினால் ஏழையானோம் என்றால் இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கி போட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி வைத்திருக்கிறார். ஆனால் தனக்கு உரியவைகளை ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், தனக்கு அதிகம் கொடுத்திருப்பார், ஆனால் அதன் மூலம் நீ என்ன செய்கிறாய் என்பதை ஆண்டவர் திட்டவட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறார். ஒரு ஏழைக்கு நீ என்ன செய்யற? ஒரு தேவையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, தேவையோடு இருக்கிற தேவனுடைய அல்லது ஒரு ஒரு ஏழை மகனுக்கு அல்லது மகளுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கேள்வியாக வைக்கிறார். அதனால we should be very careful. அதனால் நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நமக்கு பொருள் அதாவது ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அவர் வந்து அநேகருக்கு உதவி செய்யும்படியாதான் கூட நாம, அதாவது நமக்கு வைத்துக் கொள்ளுவதற்கு ஆண்டவர் கொடுப்பது இல்லை. இட்ஸ் நாட் அக்குமுலேஷன், இட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது அதை மேலுக்கும் மேலும் சேர்த்து 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 மாடிக்கு மேல் மாடி, பங்களாக்கு மேல் பங்களா கட்டுவதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அதை தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை நம் வாசல் அண்டையிலே, நம்முடைய அண்டை வீட்டுல, நம்முடைய பக்கத்து வீட்டுல, நம்ம தெருவுல நம் தேவையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள், முதலாவது தேவ பிள்ளைகள் அல்லது அடுத்த எந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுடைய தேவையை அறிந்து உதவி செய்யும் ஒரு பெரிய கனி நிறைந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அந்த மனதுருக்கம் மனதிலே எப்படி வருகிறது என்றால், அது கர்த்தருக்குள் வேர் கொண்டவர்களாகி நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்றால் அது எப்படி இருந்தா கொலோசியர்ல அழகா சொல்றார், நீ கர்த்தருக்குள் வேரூன்றி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகி, ஒருதான் வேறு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகி நீங்கள் அவர் போதிக்கப்பட்டபடியே நீங்க என்ன செய்யலாம்னா கனி தரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால அப்படி கனி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவர் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நமக்கு பணம் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது. இங்கே இந்த ஐஸ்வர்யவானை குறித்து பார்க்கும்போது அவன் சம்பிரமமாய் வாழ்ந்தான் அப்படின்னு. He lived a luxury life. அனுதினமும் ஒரே என்ன பாட்டி போட்டான்னு தெரியல. அவட ட்ரெஸ்ஸை குறித்து சொல்லும் போது அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரம் அணிந்தவனாய் அனுதினமும் சம்புரமாய் வாழ்ந்தான். நம்முடைய லைஃப் ஸ்டைல் லக்ஸுரியா இருக்கா, ஆடம்பரமா இருக்கா? ஆண்டவர் சிம்பிள் லைஃப் ஸ்டைல தான் விரும்புறாரு. அதனால நம்முடைய தேவைகளை நாமே பெருக்கிக் கொண்டே போவோமானால் நம் அயலானுக்கு, நம் வாசல் அண்டையில இருக்கிற அயலானுக்கு, வாசல் அண்டையில இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு எப்படி உன் மனது திறக்கும்? ஆண்டவர் அதுதான் கேட்கிறாரு. நீ கூட்டிக்கிட்டே போறியே அப்படின்னு சொல்லி. ஒரு முறை நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த ஒரு அண்ணன் அழகா சொன்னாங்க, யூ ஹேவ் அ சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. லக்ஸுரி லைஃபா சிம்பிள் லைஃபான்னு. அப்போ நான் அந்த அண்ணன் கேட்டேன், அண்ணே நீங்க சொல்ற சிம்பிள் லைஃப் என்பது ஒரு ரிலேட்டிவ் டைமா இருக்கு. அதாவது இது எப்படி நிர்ணயம் பண்றது? ஒருத்தருக்கு இது சிம்பிளா தெரியுது, இன்னொருக்கு அது சிம்பிளா தெரியல, எப்படின்னு சொல்றது. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களுடைய வசதியை பெருக்கும் பொழுது, உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய செல்வம் பெருகும் பொழுது, do not increase your standard of living, increase the standard of giving அப்படின்னாரு. அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலே நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள், உயர்த்தாதிருங்கள், ஆனால் நீங்க கொடுக்கக்கூடியதை உயர்த்துங்கள் அப்படின்னு சொன்னார். You increase the standard of giving. Why God gives you? ஆண்டவர் நமக்கு எதற்கு கொடுக்கிறார் என்றால், அந்த அடையாளம் கண்டு மேஜையின் கீழ் விழும் அந்த துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள காத்திருக்கும் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அதற்கு நீ என்ன செய்கிறாய் அப்படிங்கறதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியாக வைக்கிறார். கேள்வியை வைத்ததுனால என்ன சொன்னா, யூ சிம்பிளி, நீ உன்னுடைய லக்ஸுரிய, உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை, 500 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு எடுக்கிற, இன்னைக்கு அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா
எப்போ உனக்கு பணம் கிடைக்கும்? இந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு உனக்கு எப்போது கிடைக்கிறது? அதனால do not increase your standard of living, you increase the standard of giving. கொடுத்ததனுடைய இதை நீ கூட்டிக்கிட்டே போ. ஜெபித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னுடைய ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது எல்லாருக்கும் நல்ல வசதி வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன், சம்பளம் கூடுனா நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அப்படிதான். சம்பளம் கூடுனா நல்லா சந்தோஷம், வருமானம் பெருகினால் நல்லா சந்தோஷம். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ம்போது, இப்படி ஐஸ்வர்யம் பெருகும் போது டோன்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் ஆன் தட். உன்னுடைய நம்பிக்கையை அதன் மேல் வைக்காத. இருந்தா எல்லாம் சாதிச்சிடலாம். ஒருத்தர் சொல்றாரு, அதாவது என்ன டிசீஸ் வந்தாலும் அத்தனை பிளாக்கா எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம், அதை எடுத்துடலாம், எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்களுக்கு சிலருக்கு அந்த நேரம் கிடைப்பது கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் பெருகும் போது அதன் மேல் நம்பிக்கை வைக்காது. ஐஸ்வர்யம் பெருகும் போது லக்ஸுரியா வாழணும் ஆசைப்படாத. சிம்பிள் லைஃப் ஸ்டைல். ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து ஒரு கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. It's such a simple lifestyle that's what Jesus lived. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு 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 சிம்பிள், ஒரு அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு வெரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். அதனால இன்றைக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஐஸ்வர்யவானா இருப்பது பாவம் அல்ல, ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைப்பது பாவம். நீ ஐஸ்வர்யவானா இருப்பது பாவம் அல்ல, ஆனால் அதன் மேல் நீ உன்னுடைய சம்பிரமமாய், அதாவது லக்ஸுரியா நீ வாழ்வது பாவம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு. அதனால உனக்கு இது கிடைக்கல. உனக்கு ஏழைக்கு அவனுடைய தேவையை பார்ப்பதற்கு உன் கண் திரும்பவில்லை. அவனுடைய துடிப்பை புரிந்து கொள்வதற்கு உன் இருதயம் திரும்பவில்லை. அந்த இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆண்டவர் விரும்புறது என்னன்னா ஒரு அதாவது கம்பேஷன், ஒரு மனதுருக்கம் நிறைந்த ஒரு இருதயம். காட் சென்டர்ட் கம்பேஷன், காட் சென்டர்ட் கம்பேஷன். ஆண்டவரை மையப்படுத்தி அதன் மூலமாக உருவாகின்ற மன உருக்கம், அதுதான் கனி. அந்த கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்ப நடக்கும்? ஆண்டவருக்குள்ளே வேர் கொண்டு நாம் அதிலே கட்டப்பட்டவர்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில என்னுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், நான் சிவகாசியில வாழ்ந்து கொண்டிருந்த போது ஊழியத்திற்கு அப்பொழுதுதான் நுழைகிறேன். முதலாக அருப்புக்கோட்டையில வந்து ஒரு கேம்ப் நடக்குது, லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் நடக்குது, EU மூலமாக. நான் அதற்கு அட்டன் பண்ண போயிருக்கேன். 7 நாள் அந்த கூட்டம் நடந்தது. நடக்கும்போது அங்க ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க ஜேம்ஸ் ரத்தன்ராஜன். அந்த நேரத்துல அவங்க வந்து USA ஜெனரல் செக்ரட்டரியாக பணிபுரிகிறார்கள். அவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவர்கள் எங்களோடு கூட தங்கியிருந்தாங்க. ஒரு ரூம்ல கொடுத்திருந்தாங்க. ஒரு காட்டு மட்டும் தான், தலையின கூட கிடையாது, ஒரே ஒரு தலையின இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணனை நான் லைஃப் இந்த 7 நாளும் அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவளுடைய செய்தி அவ்வளவு தீர்க்கமாக வருகிறது. ஆனால் அவர்களை நான் பார்க்கிறேன், அன்னைக்கு போட்ட பேண்ட் ஷர்ட்டை அடுத்த நாள் காலையில குளிக்கும் போது அதை அவர்கள் நல்ல ஒரு சோப்பு வச்சு நல்லா துவைச்சி நீட்டா காய போடுறாங்க. இன்னைக்கு இரவு வந்து பார்க்கும் பொழுது அதை நீட்டா மடிச்சு அயன் பண்றதுக்குலாம் வழி கிடையாது. அந்த கேம்ப் சைட்ல நல்லா மடிச்சு வச்சு அந்த தலைனை கீழே, அதனாலதான் தலைனை இருக்கிறது ஞாபகம் வந்தது, தலைனை கீழே வச்சாங்க. அடுத்த நாள் இந்த 2 ட்ரெஸ் தான் அந்த அண்ணன் 7 நாளும் வச்சிருந்தாங்க. 7 நாளும் இதை தான் மாறி மாறி சொன்னாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஐயோ தேவ மனிதனே, ஐயோ இப்படியெல்லாம் ஒரு தேவ மனிதன், தட் மேக்ஸ் a lasting impact on me. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. ஐயோ இப்படி தேவ மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பின பொழுதுதான் கேள்விப்பட்டேன். அந்த காலத்துல AMI படிச்சவங்க, படிச்சு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில அவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், லெக்சராக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தின் அழைப்பு பெற்று ஆண்டவருக்கு பணி செய்ய வந்தவர்கள். நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு கேம்ப் நடத்தும் பொழுதும் அந்த பட்டாக்குறை விழுந்ததுன்னா அவங்க அக்கா ஹெலனக்கான்ற அவங்களுடைய வளையல அப்படி வாங்கி அப்படி போய் இது பண்ணி கொடுத்து அந்த செட்டில் பண்ணுவாங்களாம். இப்படி ஒரு வாழ்க்கை நிறைந்த தேவ மனிதர்களை நம் கண் முன்னாக பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ தேவ மனிதர்களை சொல்லக்கூடும். ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கோம், EUல அந்த ஸ்பீக்கர் வாங்கணும் அது வாங்கணும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஸ்டான்லி பிரின்ஸ் அண்ணன் தான் அதுல ஸ்பீக்கர். அண்ணன் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
பார்த்துட்டு சொன்னேன், அப்பா நீங்க உங்க பர்ஸ் எல்லாம் மூடி வச்சுக்கிட்டு ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? உங்க பர்ஸ திறந்தீங்கன்னா நீங்க 4 பேர்ல அதை முடிச்சிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்களை தனிமையாக அவர்கள் எங்களுக்கு உற்சாகப்படுத்த அவர்கள் சொன்னது 1500 பென்ஷன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதுல நான் கொடுத்தது ஜம்மு காஷ்மீர்ல ஆலயம் கட்டுவதற்கு நான் 80,000 கொடுத்திருக்கேன் அப்படின்னு. அதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கூட எனக்கு சொந்த வீடு கிடையாது, நான் வாடகைக்கு இருக்கிறேன், ஊழியத்துக்கு போற வருமானம், இப்படி பல காரியங்களை அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இப்போ உன்னதமான தேவ மனிதர்கள் எல்லாம் நமக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து கேட்பது, நீ கனி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய இருதயம் திறக்கப்படணும், உடைக்கப்பட வேண்டும், அந்த மனதுருக்கம் வர வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு மேலே கனி தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு ஏழைக்கு இறங்க வேண்டும். அப்ப தேவையோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீர் அடையாளம் கண்டு ஜெபத்தோடு கூட அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். அதனால சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். நம்ம பணத்தை குறித்து 4 காரியங்கள் இருக்கிறது. யூ ஹேவ் டு ஏர்ன் மணி. எப்படி சம்பாதிக்கிற அது முக்கியம். எப்படி செலவு பண்ற, ஸ்பெண்டிங் எப்படி செலவு பண்ற அது முக்கியம். எவ்வளவு சேவ் பண்ற அது முக்கியம். எப்படி கொடுக்கிற அது எல்லாத்தை விட முக்கியம். அப்போ எப்படி கொடுக்கிற இந்த 4 காரியங்களும் இருக்கிறது. எப்படி தேவனுடைய அதுக்கு தான் இந்த இருதயம் ஒரு மனதுருக்கம் நிறைந்த இறைமாக இருக்கும் பொழுது நம்முடைய வசதியை பெருக்காமல், நம்முடைய ஆடம்பரத்தை பெருக்காமல், லக்ஸுரியை பெருக்காமல், தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு மனம் திறந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஏவுகிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ற கனி என்பது, ஆண்டவர் கனி நிறைந்த வாழ்க்கை குறித்து நிறைய நம்ம படிக்கலாம். ஆனால் முக்கியமானது நம்முடைய அயலான், நம்முடைய பக்கத்துல தேவையோடு இருக்கிற பிள்ளை. இந்த லாசரு தேவையோடு இருந்தான். பருக்களை நாய்கள் நக்கிற்று, மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள ஆசையா இருந்தான். கிடைக்கல, கிடைக்கல. சம்பரமாய் வாழ்ந்தான். ஆனால் இன்றைக்கு இப்படி நம்மை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது சம்பரமாய் வாழ முடியுமா? லக்ஸுரியா வாழ முடியுமா? பணத்துக்கு மேல பணம் சேர்க்க முடியுமா? இட்ஸ் நாட் அக்குமுலேஷன், இட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆண்டவர் சேர்த்து கொண்டே போவதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை, நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அதை பிரித்து கொடுப்பதற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை அடையாளம் கண்டு ஜெபத்தோடு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு தான் ஆண்டவர் கொடுத்துட்டார். அதான் மிக சிறந்த கனி என்று நான் யோசிக்கிறேன். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே, ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யவான் லாசருவை பற்றி சொல்லும் பொழுது, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? உன் மனசு எங்க இருக்கு? பேங்க் பேலன்ஸ் மேல இருக்கா? பேங்க் பேலன்ஸ் மேல இருக்கா? ஆண்டவர் மேல இருக்கா? லக்ஸுரியா வாழணும்னு ஆசை இன்னும் கூடிக்கிட்டே போதா? இல்ல சிம்பிள் லைஃப் ஸ்டைல். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. உன்னதமான இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறார். அவரை பின்பற்றி வாழும் பொழுது அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, கீழே வேர் பற்றி மேலே கனி தருவதற்கு அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்கென்று நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு. அதனால ஐஸ்வர்யனா இருப்பதும் பாவம் அல்ல, ஏழையா இருப்பதும் பாவம் அல்ல. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமான காரியம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா? லக்ஸுரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏழைக்கு தன் வாசல் அண்டையில இருக்க ஏழைக்கு தன் இதய கதவை அடைத்து கொண்டோமா? இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பூட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பூட்டுகிறார். சோம்பேறித்தனமா இருந்து நம்ம ஏழை ஆயிட்டோமா? சோம்பேறித்தனத்தை முறித்து போட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். அதனால நாம் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏழையை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். how we spend, how we earn, how we spend, how we save, அதெல்லாம் விட மேலான காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்றார். how you give, increase the standard of giving. உனக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது do not increase the standard of living, you increase the standard of giving. பணம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை நாம் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இந்த கனி தருவதற்கு, இந்த தேவை நிறைந்த இந்த காலகட்டத்திலே தேவை நிறைந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நம் மனதை நமக்கு அறைகூவல் கொடுக்கிறார். கீழ்ப்படிவோமா? இந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உடைய சமூகத்தண்டை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பொருள், ஆண்டவரே ஐஸ்வர்யம் எல்லாம் உடைய ஊழியத்திற்கு தானே சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனதுருக்கம் நிறைந்த இருதயத்தை தாரு, சரியான இருதயத்தை தாரு. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை அடையாளம் கண்டு
அவர்களுக்கு ஆண்டவரை உதவும் கரங்களாக எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். லைஃப் ஆண்டவரே நாங்கள் சிம்பிளா வாழ, உம்மை போல் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவ மனிதர்களை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர், முன் உதாரணங்களாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் அப்படி வாழ ஒரு அருமையான கணிதரும் வாழ, கீழே வேர் பற்றி மேலே கணிதரும் அருமையான வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நிருபா குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். இணைந்த அருமையான அன்பு நண்பர்கள் வட்டாரத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த கொடுகையில கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு எங்களை பயன்படுத்தும். பொற்பாதத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கனமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.